Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா 10th அதாவது 10ஆம் கிளாஸ் மாணவர்கள் இப்ப ரீசன்ட்டா வந்து அரியர் எக்ஸாம் வந்து எழுதி ரிசல்ட் வந்து வெளிய இருந்தது. அத பார்த்துட்டு சில ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ன கேக்குறாங்க அப்படினா bro நாங்க வந்து ரீவாலுவேஷன் வந்து போட முடியுமா? இந்த ரீ எக்ஸாம்க்கு வந்து ரீவாலுவேஷன் வந்து போட முடியுமான்னு கேக்குறீங்க. ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து போட முடியாது. ஆனா கண்டிப்பா உங்களுடைய சப்ஜெக்ட் நீங்க எந்த மார்க் இப்ப ரீ எக்ஸாம் வந்து எழுதினீங்க இல்லையா? அதுக்கு வந்து ரீடோட்டலிங்காக நீங்க வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறத பள்ளிக்கல்வித்துறையோட வெப்சைட்லயே வந்து கொடுத்திருக்காங்க. எப்படி வந்து ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணனும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் நம்ம வந்து ஃபாலோ பண்ணனும், எவ்வளவு அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து பே பண்ணனும் அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்தீங்க அப்படினா நீங்களுமே அரியர் எக்ஸாம் எழுதி இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட் ரீடோட்டலுக்காக வந்து நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்ங்கிறதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல கிடைக்கும். சரி வாங்க இப்போ டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு டாபிக்கே சொல்லிருப்பேன். 10th இப்போ 2023 மார்ச் ஏப்ரல்ல 10th ஸ்டூடண்ட்ஸ் எக்ஸாம் எழுதினவங்க சப்ஜெக்ட்ல வந்து ஃபெயில் ஆயிட்டு மறுபடியும் வந்து ரிட்டன் ரீ எக்ஸாம் அதாவது துணை தேர்வு வந்து எழுதிருப்பீங்க சப்ளிமெண்டரி எக்ஸாம். அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா போன வாரம் புதன்கிழமை ஜூலை 26ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆயிருந்தது. அதை நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு. ப்ரோ எனக்கு வந்து மார்க்கில் வந்து நான் வந்து நல்லா தான் எழுதியிருக்கிறேன் ரீ எக்ஸாம், ஆனால் மார்க் வந்து குறைச்சி போட்டாங்க ப்ரோ, நான் என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. உங்களுக்காகவே அது எப்படி வந்து ரீடோட்டல் வந்து பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். ரீடோட்டல் வந்து நீங்களே டேரெக்டாக வந்து போயிட்டு பண்ண முடியாது. இப்போ நீங்கள் எழுதக்கூடிய அந்த மார்க் அப்படியே நீங்கள் வந்து ரீடோட்டலுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சம் ப்ரொசீஜரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவங்களே வந்து ஜிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. மறு கூட்டலுக்கு விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஜூலை 2023 10ஆம் வகுப்பு துணை தேர்வுக்கான மறுகூட்டலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தனி தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வு உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு 1/8 அதாவது நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் ஈவினிங் 5 o'clock வரைக்கும் நீ நேரில் போய் மட்டும்தான் வந்து அமௌண்ட் பே பண்ணி அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்குறீங்க ஆன்லைனில் பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்குறாங்க. பண்ண முடியாது. இது வந்து ஆஃப்லைன் மெத்தட் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து பே பண்ணணுமோ அந்த அமௌண்ட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அதாவது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மேக்ஸில் வந்து ஃபெயில் ஆகி ரீ எக்ஸாம் வந்து எழுதிருக்கீங்கன்னா அந்த ரீ எக்ஸாமுக்கான ரீடோட்டல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 205 ரூபாய் நீங்கள் அந்த ஆஃபீஸில் போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் பே பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களோட பேர் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் கரெக்டாக வந்து சொன்னீங்க அப்படின்னாலே உங்களுக்கான ரீடோட்டலிங்கான அந்த ப்ரொசீஜர் அவங்க வந்து ரிஜிஸ்டர் வந்து பண்ணிடுவாங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புகை சீட்டு கொடுப்பாங்க. அந்த சீட்டை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது நல்லதான ஒரு விஷயமா இருக்கும். அதில் இப்போ ரீசெண்டாக வந்து போன வருஷம் முந்தின வருஷம்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து 38 டிஸ்ட்ரிக்டாக வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட மாவட்டங்களில் தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் முதன்மை கல்வி அலுவலகத்திற்கு சென்று தேர்வர்கள் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இல்லாத நபர்கள் வந்து நார்மலாக உங்களுடைய கலெக்டரேட்டில் இருக்கக்கூடிய டிஇஓ ஆஃபீஸ் அதாவது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸில் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடியவங்க மட்டும் நீங்கள் டேரெக்டாக முதன்மை கல்வி அலுவலகத்தில் மட்டும்தான் போயிட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த ஆஃபீஸ்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம் நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. ஒன்றுமே கிடையாது. கலெக்டரேட்டுக்குள்ள எல்லா மாவட்டத்துக்கும் கலெக்டர் ஆஃபீஸ்னு சொல்லிட்டு தனியாக இருக்கும். அந்த கலெக்டர் ஆஃபீஸுக்குள்ள தான் இந்த முதன்மை கல்வி அலுவலகம் சொல்லிட்டு தனியாக வந்து கீழே வந்து இருக்கும். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். சரிங்களா? உள்ளே போய் பார்த்துட்டு நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து எடுத்துகிட்டு போய் நீங்கள் பே பண்ணிட்டு வந்துருங்க. இதுக்கான டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 1 and 2ஆம் தேதி மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கு முன்னையோ அதுக்கப்புறமோ நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ண முடியாது. 10th மட்டும் ரீவாலுவேஷன் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ரீடோட்டல் மட்டும் தான் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். சரிங்களா? வேறு ஆன்சர் சீட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பார்க்க முடியாது. ஏன்னா அது வந்து நீங்கள் 10th ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு வந்து கிடையாது. அதே இது 11th ஸ்டூடெண்ட் ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் வந்து 10th மட்டும் இந்த மாதிரி ஆப்ஷன் அதாவது ரீடோட்டல் மட்டும் தான் வந்து மறுகூட்டலுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்களுடைய போர்ட்டலையும் வந்து சொல்லிட்டாங்க. முடிஞ்சால் இதுக்கான ஜிஓ லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் வச்சிடுறேன். அங்கே போயிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் போயிட்டு படிச்சு பாருங்கள். படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து உங்களுக்கான ப்ரொசீஜரை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.